ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். முகலாயர்களில் முக்கியமான அரசர்கள் எத்தனை பேருன்னா 6 பேர். பாபருடைய ஆட்சி காலம் 1526 1530. ஹுமாயூனின் ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1530 1540. அதுக்கப்புறம் 1555 1556. அக்பருடைய ஆட்சி காலம் 1556 1605. ஜஹாங்கீருடைய ஆட்சி காலம் 1605 1627. ஷாஜகானுடைய ஆட்சி காலம் 1627 1658. அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலம் 1658 1707. ஜாகிருதீன் என்பது பாபருடைய பெயர். ஜாகிருதீன் என்பதனுடைய பொருள் என்னன்னா நம்பிக்கையை காப்பவர். ஜஹாங்கீர் அவருடைய பெயர் சலீம். ஜஹாங்கீர் என்பதனுடைய பொருள் உலகத்தை கைப்பற்றியவர். ஷாஜகான் குர்ரம். ஷாஜகான் என்பதனுடைய பொருள் உலகத்தின் அரசர். ஆலம்கீர் அவுரங்கசீப். ஆலம்கீர் என்பதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா உலகை கைப்பற்றியவர். முகலாயர் ஆட்சி காலம் எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரைக்கும் நடைபெற்றதுன்னா 1526 1707 வரைக்கும். முதலாம் பானிபட் போர் எந்த வருடம் நடைபெற்றதுன்னா 1526. பாபருடைய ஆட்சி காலம் 1526 1530. 4 வருடங்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. பாபருடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா ஜாகிருதீன் முகமது பாபர். பாபர் தந்தை வழியில் யாருடைய கொல்லுப்பேரன் என்னன்னா தைமூரின் கொல்லுப்பேரன். தாய் வழியில் யாருடைய வாரிசுன்னா மங்கோலிய அரசர்கள் செங்கிஸ்கானினுடைய வாரிசு. பாபர் எப்போது பிறந்தாருன்னா பிப்ரவரி 14 1483 பிறந்தாரு. ஜாகிருதீன் என்பதனுடைய பொருள் நம்பிக்கையை காப்பவர். பாபர் எந்த வருடம் காபூல்ல ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாருன்னா 1505. பாபரை இப்ராஹிம் லோடி மேலே போர் தொடுக்குமாறு யார் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌலத்கான் லோடியின் மகனான திலாவர் கானும் ஆலம் கானும். ஸோ இப்ராஹிம் லோடி மேலே போர் தொடுக்க சொல்லி யார் யார் பாபர் கிட்ட கேட்டுக்கிறாங்க? ஆலம் கான், திலாவர் கான். முதலாம் பானிபட் போர் எப்போது நடைபெற்றது? 1526. அந்த முதலாம் பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடிச்சாரு? இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சாரு. தோற்கடித்து எந்தெந்த நகரங்களை கைப்பற்றினாருன்னா டெல்லியையும் ஆக்ராவையும். எந்த இடத்தை தலைநகராக கொண்டு பாபர் முகலாய அரசை நிறுவுறாருன்னா ஆக்ராவை தலைநகரமாக கொண்டு. பாபர் எந்த வருடம் ராணா சங்காவோட போர் புரிஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1527. கன்வா போர் எப்போது நடைபெற்றதுன்னா 1527. சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு 1528. பாபருடைய சுயசரிதையினுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துசிக்கி பாபரி. பாபர் அவருக்கு அடுத்து யாரை வாரிசாக அறிவித்தாருன்னா ஹுமாயூனை வாரிசாக அறிவித்தாரு. சேம் டைம் ஹுமாயூன் கிட்ட அவருடைய சகோதரர்களையும் நல்லா பார்த்துக்க சொல்லியிருப்பாரு. அதனால ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சகோதரர்களுக்கு ஒவ்வொரு பகுதியை பிரிச்சியும் கொடுத்துருப்பாங்க. ஹுமாயூனுடைய ஆட்சி காலம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் 1530. ஹுமாயூன் ஆட்சி புரிஞ்ச காலம் பார்த்தீங்கன்னா 1530 1540. அதுக்கப்புறம் 1555 1556. ஹுமாயூனுடைய சகோதரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி. சௌசா போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1539 நடைபெற்றது. யார் யாருக்கிடையே நடைபெற்றதுன்னா ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாசூரிக்கும் இடையே நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்றது யாருன்னா ஷெர்ஷாசூர். கன்னோஜி போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1540. யார் யாருக்கிடையே நடைபெற்றதுன்னா ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாசூருக்கும் இடையே நடைபெற்றது. இதில் வின் பண்ணது யாருன்னா ஷெர்ஷாசூர். யாருடைய உதவியால் ஹுமாயூன் 1555 மீண்டும் டெல்லியை கைப்பற்றுகிறாருன்னா ஷா தாமஸ் என்பவரினுடைய உதவியால். ஹுமாயூன் எந்த வருடம் இறந்துடுறாருன்னா 1556.
ஷெர்ஷாவுடைய ஆட்சி காலம் வந்து கரெக்டாக 5 வருஷம். 1540 வர்றாரு, 45 வந்து இறந்துடுறாரு. எந்த பகுதியை வந்து இவங்க முதல்ல ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா பீகாரில் சசாரம் என்ற பகுதியை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஷெர்ஷாவுடைய அப்பா பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹசன் சூரி. ஷெர்ஷாவுடைய அப்பா பெயர் என்ன? ஹசன் சூரி. இவங்க வந்து ஒரு ஆப்கானிய பிரபுக்கள். ஷெர்ஷா வந்து சூர் வம்சத்தின் ஆட்சியை வந்து ஹுமாயூனை தோற்கடித்த பிறகு எங்கே வந்து தொடங்க வைக்கிறாருன்னா ஆக்ராவில் வந்து தொடங்கி வைக்கிறார். அடுத்து வந்து மட்டும் பார்ப்போம். அக்பருடைய ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1556 1605. அக்பர் வந்து எத்தனாவது வயசில் வந்து அரசராக முடிசூட்டப்பட்டாருன்னா 14 வயது. அக்பரின் பகர ஆளுநராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைராம் கான். இரண்டாம் பானிபட் போர் எப்போது நடைபெற்றதுன்னா 1556. யார் யாருக்கிடையே நடைபெற்றதுன்னா பைராம் கானுக்கும் சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமுவுக்கும் இடையே வந்து நடைபெற்றது. அக்பர் வந்து மத்திய இந்தியாவில் யாரை வந்து தோற்கடித்தாருன்னா ராணி துர்காவதியை வந்து தோற்கடித்தார். அக்பர் வந்து அகமது நகரில் எந்த ராணி மேலே வந்து படையை வந்து மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமது நகரில் ராணி சந்தி பீவியின் மீது வந்து அக்பர் வந்து படையெடுத்தார். ஹால்திகாட் போர் எப்போது நடைபெற்றதுன்னா 1576. அக்பர் வந்து ராணா உதய்சிங்கை வந்து தோற்கடிச்சு சித்தூரை வந்து எந்த வருடம் வந்து கைப்பற்றினாருன்னு பார்த்தீங்கன்னா 1568. அக்பர் வந்து ராணா உதயசிங்கை தோற்கடித்து ராந்தம்பூரை கைப்பற்றிய ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1569. ஆல்திகாட் போர் யார் யாருக்கிடையே வந்து நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா அக்பருக்கும் ராணா உதய்சிங்கின் மகனான ராணா பிரதாப்புக்கும் இடையே வந்து நடைபெற்றது. பிரதாப் வந்து தோற்கடிக்கப்பட்ட பிறகு எந்த குதிரை மூலயமா தப்பிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்தக்.